செங்கல்பட்டு ஆத்தூர் அரசினர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து 12 சிறார்கள் காவலாளியை தாக்கி நுழைவுவாயில் கதவின் சாவியை பிடுங்கி தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டம் போட்டு தப்பிச் சென்ற சிறார்கள் சிக்குவார்களா? செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் படத்தோட்டம் பகுதியில் அரசினர் பாதுகாப்பு பயிற்சி நிலையம் அமைந்துள்ளது. இங்கு 18 வயதுக்கு கீழ் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் சிறார்களுக்கு பல்வேறு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பேக்கரி தொழில், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டர்னர், புக் பைண்டிங் என பல்வேறு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கி திருத்தி அனுப்பப்படுகின்றனர். இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் தங்கி தினசரி தொழில் பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:15 மணி அளவில் பயிற்சி நிலைய ஊழியர் ஏழுமலை சிறார்களுக்கு இரவு உணவு அளிக்க அறையின் கதவை திறந்துள்ளார். அப்பொழுது அங்கு தப்பிச் செல்ல திட்டம் போட்டு ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த சிறுவர்கள் சிலர் ஏழுமலையை கடுமையாக கொடூரமாக தாக்க ஆரம்பித்துள்ளனர். சிறுவர்களின் பயங்கர தாக்குதலில் நிலை குலைந்து விழுந்த ஏழுமலையிடம் இருந்து நுழைவு வாயில் சாவியை வெடுக்கென்று பறித்து கொண்ட அந்த சிறார்கள் அங்கிருந்து படக்கென தப்பி ஓடியுள்ளனர். வெளியே வந்து சுமார் 12 பேர் கொண்ட கும்பல் அவ்வழியாக சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 3 பேரை தாக்கி அவர்களிடமிருந்து 3 பைக்குகள், செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டனர். ஒரு 10-15 பேர் மேலே இருக்கும். கும்பலாக வழி மறித்து வண்டி கீழே தள்ளிட்டு பைக் சாயும் வாங்கினானுங்க. என் மொபைல் பாக்கெட்லேருந்து மொபைலையும் பிடிங்கிட்டானுங்க. மாவெல்லாம் கீழே தள்ளிட்டு உடஞ்சிச்சு. அப்புறம் பக்கெட்டெல்லாம் உடஞ்சிக்கிது. பிறகு ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. போகிற வர வண்டி எந்த வண்டியும் விடலை. என்னை வந்து அடிச்சுட்டு ஒரு 3 பேர் வண்டி, என் வண்டி, இன்னும் 2 பேர் வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எமகா ரேசட்டார் ஸ்கூட்டி, இன்னும் 2 பேர் வந்து ஒரு எக்ஸல் ஒன்று, ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று, 3 பேர் வண்டி பிடிக்கிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து 6 பேர் காஞ்சிபுரம் மார்க்கமாகவும் 6 பேர் செங்கல்பட்டு மார்க்கமாகவும் தப்பிச் சென்றுள்ளனர். சினிமாவில் வருவதைப் போன்ற இந்த பரபரப்பு சம்பவம் சில நிமிடங்களில் அப்பகுதியில் அரங்கேறியிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் காயமடைந்த ஊழியரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். தப்பிச் சென்ற சிறார்களை பிடிக்கும் பணியில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் நிலைய போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதே பயிற்சி நிலையத்தில் கடந்த 6ஆம் தேதி இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட திடீர் மோதலில் பயிற்சி நிலையம் சூறையாடப்பட்டு 2 காயமடைந்தனர். அந்த சம்பவத்தில் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் 19 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மற்றொரு திடுக்கிடும் சம்பவம் தற்பொழுது அரங்கேறியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.